இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் இயற்கையின் மேல் ஆளுமை செய்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை குறித்து மத்தேயு இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் படவில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இங்கே படகு அலைகளில் அமிழ்ந்து விடும்படியான ஒரு மிகப்பெரிய காற்று வீசுகிறது. அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்று அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்புகிறதை பார்க்கிறோம். சீஷர்களை கையாளுவதுதான் இயேசுவினுடைய முதல் வேலையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். புயலை அமர்த்துவதை காட்டிலும் கடினமான ஒரு வேலையாக இது இயேசுவுக்கு காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம வீடுகளிலேயே ஒரு கரப்பாம்பூச்சிக்கும் அல்லது ஒரு ஸ்பைடருக்கும் பயப்படுகிறவர்கள், ஒரு பள்ளிக்கு பயப்படுகிறவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் திடீரென்று அவைகள் தங்கள் மேலே விழுந்துருச்சுன்னு சொன்னால், அல்லது திடீர்னு பார்த்துட்டாங்கன்னு சொன்னால், அவர்கள் விடுகிற சத்தத்தை பார்த்துட்டு நம்ம எதை பார்த்தார்களோ என்று சொல்லி ஈஸியாக நம்மை அதை அடித்து கொண்டு விடலாம். ஆனால் இவர்களை சமாளிப்பதை தான் நமக்கு மிக ஒரு பெரிய வேலையாக இருக்குமே ஒழிய, அவர்களை கூச்சல் இடுகிறத அவர்களை சமாளிச்சுட்டு நம்ம அதை அடித்து அதை கொள்ளுவோம். அதே போலத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து அவர் இயற்கையின் மேலே ஆளுகை உடையவராக அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கிற காரியங்கள் நடந்தும், இவர் தேவனுடைய குமாரன், இவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார், குஷ்டரோகியை சுகப்படுத்தி இருக்கிறார், அங்கே ஜுரமாய் கடந்த பேதுருவின் மாமியை அவளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கே ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை திமிர்வாதத்திலிருந்து வார்த்தைகளை அனுப்பி அவர் சுகப்படுத்தி இருக்கிறார். இத்தனை காரியங்களையும் பார்த்தவர்கள். யோவான் எழுதும் பொழுது முதல் அற்புதம் கானா ஊரில் உள்ள கல்யாண வீட்டிலே அவர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி, முதல் அற்புதம், 2வது அற்புதம் என்று பட்டியலிட்ட எல்லாவற்றையும் பார்த்தவர்கள். இங்கே பயங்கரமாக கூச்சலிட்டு, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், ஒரு மரண ஓலத்தை எப்படி எழுப்புவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்வளவு பயங்கரமாக அந்த காற்றையும் பார்த்து கடலையும் பார்த்து அவங்க சத்தம் விடும்போது ஆண்டவர் எழும்பி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? முதல்ல சீஷர்களை அமர்த்துகிறது தான் அவருக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் காற்றையும் கடலையும் அதட்டினார். நம்மன்னா எழும்பின உடனே காற்றையும் கடலையும் அதட்டுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதைவிட அதிகமாக அவர் சமாளிப்பதற்கு கடினமாக இருந்த சீஷர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று அவர்களை அமர்த்திவிட்டு ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினதை பார்க்கிறோம். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியமான கேள்வியை கேட்கிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கும் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்டவரோ, இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு என் வாழ்வில் வீசின எல்லாவிதமான காற்றையும் எல்லாவிதமான கொந்தளிப்புகளையும் அவர் அதட்டி அதை கீழ்ப்படுத்தினாரே, எனக்கு ஒரு வாழ்வளித்தாரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்கிற அளவிற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் அற்புத அடையாளங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அனைத்து வல்லமைகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்கிறதை சீஷர்கள்
அறிந்திருக்க வேண்டும், அவர்கள் பயப்படக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. அவர்கள் கத்தி கூச்சலிட்டு அவர்கள் அலமரித்தபடியினால்தான் அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்சம் விசுவாசம் இருக்குது. ஏன்னு சொன்னால் காற்றும் கடலும் பயங்கரமாக இருந்த உடனே அவர்கள் இயேசுவை எழுப்புகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். விசுவாசத்தில் பூரணம் இல்லை, ஆனால் கொஞ்சம் இருக்குது. அதை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 89:9 இது அவர்கள் கற்றிருக்க வேண்டிய பாடம். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவைகளை அடங்க பண்ணுகிறீர் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். அதே இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை தான் இங்கே செய்கிறதை பார்க்கிறோம். வசனம் 27 அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் செய்கிற அளவிற்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து சங்கீதம் 46:1-3 வரையிலும் பார்த்தோன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீமான ஒரு சூழ்நிலையை குறித்து இங்கே சங்கீதக்காரன் பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்ல. ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமாயிருக்கிறீர். அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்று விவரிக்கிறார். பூமி நிலை மாறினாலும் இதுவரைக்கும் பூமி நிலை மாறலை. 6023 ஆண்டுகளும் பூமி அப்படியே இருக்குது. ஒரு சின்ன பூமி எதிர்ச்சி ஏற்பட்டாலே பில்டிங்கெல்லாம் அப்படியே சீட்டுக்கட்டைகள் போல சரிந்து விழுந்து விடுகின்றன. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பூமி நிலை மாறினாலும் அப்படியே ஒரு சூழ்நிலை உண்டானாலும் அதிநிமித்தமாக மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அந்த மலைகள் போய் ஒரு சமுத்திரத்தில் விழுந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய கல் விழுந்தாலே தண்ணீர்கள் எந்த அளவுக்கு கொந்தளிக்கும். மலையே நடு சமுத்திரத்தில் சரிந்து சாய்ந்து விழுந்தா அதனுடைய ஜலங்கள் கொந்தளித்து பொங்கிருமே. அப்படி பொங்கி அதன் பெருக்கினால் அவ்வளோ பெரிய ஜலம் கொந்தளித்து பொங்கும் பொழுது அந்த பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அவ்வளவு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா தேவன் எங்களுக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலம் பலனாக இருக்கிறதுனால எங்களுக்கு பயமில்லை என்று எழுதியிருக்கிற காரியங்கள் அவர்களுடைய கரங்களிலே உண்டு. அதே போல் சங்கீதம் 93:3-4 கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தைகளில் உள்ள ஜீவன், இந்த வார்த்தைகளில் உள்ள அதிகாரங்கள், இந்த வார்த்தையில் உள்ள ஆண்டவரினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக அவர் இருந்து அவர் எங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராக உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கணும். எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட வாழும்படியாகத்தான் வேதம் நம்மை அழைக்கிறது. தன்னுடைய சீஷர்களுக்கு அந்த பாடத்தை தான் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இயற்கையின் மேலே எனக்கு ஆளுகை இருக்குது, நீங்கள் அற்ப விசுவாசிகளைப் போல ஏன் இவ்வளவு கத்தி கூச்சலிடுகிறீங்க? நான் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அல்லவா? அதனுடைய அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறவர் அல்லவா? கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, இதெல்லாம் எழுதியிருக்குது. திரளான தண்ணீர்களின் இரைச்சல்களை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் என்பதை தன்னை பின்பற்றுகிற பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அசாதாரணமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேர்ந்தாலும் அசாதாரணமானவர்களாக நம்மை மாற்றியிருக்கிற ஆண்டவர் தன்னுடைய விசுவாசத்தினால் நம்மை நிறைத்து இந்த உலகத்தில் ஜெயமுள்ளவர்களாக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பயப்படாதபடி ஆண்டவருடைய வல்லமைகளை நம்பி அவருடைய ஆளுகையை நம்பி நாம் வாழுவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியா
பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே.